நமது ஞான சாய்பாபா ஆலயத்தில் எப்போதுமே நம்மளுடைய பத்திரிகைகளாக இருக்கட்டும் சரி, நம்மளுடைய பேசும்போதும் சரி, நம்மளுடைய மெசேஜ் கொடுக்கும்போது நமது ஞான சாய்பாபா ஆலயம் தான் எல்லாத்துலேயுமே பதிவு வரும். இப்போ இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்க சொல்லலாம் நமது ஞான சாய்பாபா ஆலயம் அப்படின்னு. யார் வேணாலும் வரலாம், எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லாருமே வந்து பாபாவை பிடிச்சிக்கலாம், பாபாவை தொடலாம், பாபாவை கட்டிக்கலாம், பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணலாம், பாபாவுக்கு பூ சாத்தலாம், மாலை சாத்தலாம், என்ன சர்வீஸ் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். அனுமதி வந்து பாபா கொடுக்கணும். யாரை வர வைக்கிறாரோ அவரை வர வச்சு அவங்க பண்ணிப்பார். நான் காது கேட்கணும்னு சொல்லுவேன் எப்போதுமே. அது மாதிரி காது கேட்கிறவரே வந்து யார் யாரையே வர வச்சு அவங்கள என்ன பண்ணணுமோ அதை அந்த பணியை அவங்கள்ட்ட வாங்கிப்பாரு. இங்க தண்டம் பிடிக்கிறது இருக்கு. பாபா இருக்கும்போது பாபா கூட இருக்கிறவங்க தண்டம் பிடிப்பாங்க. அந்த தண்டங்கிறது சேவை செய்யக்கூடியதா இருக்கும். அது மாதிரி நமது ஆலயத்திலையும் வந்து தண்டம் இருக்கும். பாபாவுக்கு வச்சிருப்போம் ஆர்த்தி டயத்துல. அந்த அரை மணி நேரம் வந்து ஆர்த்தி நடக்கும்போது அந்த தண்டத்தை பிடிச்சிட்டு இருக்கலாம். அது எதுக்காகன்னா பொறுமையாக இருக்கிறதுக்காக அந்த தண்டத்தை கொடுத்து பாபா அரை மணி நேரம் நிக்க வைக்கிறார். அந்த அரை மணி நேரம் நிற்கும் போதே நம்ம எண்ணங்கள்லாம் மாறிடும். பாபா கிட்ட பரிபூர்ணமா சரணடை, நம்மளுக்கு என்ன வேண்டுமோ அதையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி கொடுப்பார். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்.